Hello everyone, I am D. Sanjay, studying in second year BNS in Swami Vivekananda Naturopathy and Yoga Medical College. I am from Research Club. Today we are going to see about autism. First, autism is a neurological and developmental disorder. இது எஸ்பெஷலி மெயினாக சில்ட்ரன்ஸ் லெஸ் தென் 10 years ஆஃப் ஏஜுக்கு அஃபெக்ட் ஆகும். இதனால் அவங்களோட கம்யூனிகேஷன் அப்புறம் பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். நார்மலாக ஆட்டிசம் இருந்துச்சுன்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு தேர் நாட் ரெஸ்பாண்ட் டு தேர் நேம். அவங்க பேசும்போது ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஈஸியாக வந்து அப்செட் ஆயிடுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்துட்டு விர்ச்சுவல் ஆக்டிசம் அந்த டாபிக் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், விர்ச்சுவல் ஆக்டிசம்னா என்ன? விர்ச்சுவல் ஆக்டிசம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு நியூராலஜிக்கல் டிசார்டர் தான். இதுவும் வந்துட்டு சில்ட்ரன்ஸில் யார் அதிகமாக ஓவர் யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு டெவலப் ஆகக்கூடிய டிசீஸ் தான் வந்துட்டு விர்ச்சுவல் ஆக்டிசம். இதுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பேஸ்ட் ஆக்டிசம்னு இன்னொரு பேர் இருக்குது. இப்போ அந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் இருந்துச்சுன்னா அந்த சில்ட்ரன்ஸ் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்துட்டு தே ஹாவ் லேக் ஆஃப் அட்டென்ஷன். அவங்க வந்துட்டு பார்த்தோன்னா எப்பயுமே வந்துட்டு ஃபோன் ஆர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லேயே தான் வந்துட்டு அவங்களோட அட்டென்ஷன் இருக்கும். அடிக்கடி வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். வெளியே போய் விளையாடக்கூடிய பிளேயிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விர்ச்சுவல் ஆக்டிசம் வந்துருச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயினாக ஃபோனோட ஸ்க்ரீன் டைம் லிமிட்டை வந்துட்டு கம்மி பண்ணணும். ஸோ ஃபோனோட யூசேஜ் வந்துட்டு கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் கரெக்டான எஜுகேஷ்னல் சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபோன் பற்றின இந்த ஸ்க்ரீன் டைம் பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். அஸ் அ பேரண்ட்டாக நம்ம எல்லாரும் தான் வந்துட்டு சைல்டு வந்துட்டு அந்த நாலேஜை வந்துட்டு டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட், ட்ரீட்மெண்ட்டும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும். ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பார்த்தோன்னா மெயினாக அந்த ஃபோனோட ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு கிராஜுவலாக நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு அதிகப்படுத்திட்டு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம இன்வால்வ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு அந்த கிட்ஸுக்கு வந்துட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் இன்ட்ராக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்துட்டு டெவலப் பண்ணணும். இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அந்த இதில் வந்துட்டு ரெக்கவரி சைன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க அதுலேருந்து குணமாகிறதுக்கான ஒரு சைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, சில்ட்ரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பேசும்போது வந்துட்டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயினாக வந்துட்டு அவங்களோட ஸ்பீச்சிங் கெப்பாசிட்டி வந்து டிலே இல்லாமல் ப்ராப்பராக வந்துட்டு ப்ரொனன்சியேஷன் இருக்கும். நிறையா வந்துட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு அதிகமாகும். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்மளோட விர்ச்சுவல் ஆக்டிசம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பி அவேர் ஆஃப் விர்ச்சுவல் ஆக்டிசம் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ.